எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க கிகி தமிழா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ரெட்மி நோட் 7 இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரெட்மி நோட் 7ல எப்படி பிக்சல் 3 கேமரா வந்து இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிக்சல் 3 கூகுள் கேமராக்கும் ரெட்மி இந்த 48 மெகா பிக்சல் கேமராக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கம்பேரிசன் பண்ணி பார்க்க போறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு நைட் மோட் கூட கொடுத்துருக்காங்க ரெட்மி. ஸோ அந்த நைட் மோடையும் நம்ம பிக்சல் 3 இருக்க நைட் மோடு நம்ம வந்து ரெண்டும் கம்பேர் பண்ணி நம்ம வந்து ஒரு ஃபுல் கம்பேரிசனாக வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எப்படி இந்த கூகுள் கேமரா பிக்சல் 3 கூகுள் கேமரா வந்து இதில் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். அது வந்து ரொம்ப ஈஸிங்க. நம்மளுக்கு வந்து மீதி ரெட்மி ஃபோன்லாம் பார்த்தோம்னா நம்ம வந்து பூட் லோடர் அன்லாக் பண்ணணும். அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் வச்சுலாம் நம்ம வந்து கூகுள் கேமரா இன்ஸ்டால் பண்ணணும். ஆனால் இந்த ஃபோனுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பூட் லோடர் அன்லாக் பண்ண தேவையில்லை, நம்மளுக்கு வந்து கம்ப்யூட்டரே தேவையில்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தடவை ஷாமி வந்து இதில் அவுட் ஆஃப் த பாக்ஸாக கேமரா டு ஏபிஐ வந்து எனேபிள் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஷாமிக்கு அதுக்கு ஒரு பெரிய தம்ஸ்அப். ஏன்னா இப்போ வந்து நீங்கள் சும்மா ஒரு ஏபிகே இன்ஸ்டால் பண்ணாலே போதும். ஸோ உங்களால் இதில் வந்து கூகுள் கேமரா வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த ஃபோனுக்கு மட்டும் இல்லைங்க, நோக்கியா ஃபோன்ஸ்க்கும் வேலை செய்யும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா போக்கோ ஃபோன்ஸ்க்கும் இந்த ப்ராசஸ் வந்து வேலை செய்யும். ஃபர்ஸ்ட் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல் கம்பேரிசன் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்குள்ள போடுற ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து இந்த மொபிஸ்டார் ஃபோன் வந்து ஃப்ரீயாக வந்து கிவ்அவே பண்ணுறோம். கீழே வந்து லிங்க் இருக்குது. ஸோ நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணனா நீங்கள் கூட வின்னராக இருக்கலாம். கீழே போய் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஸோ வாங்க ஆரம்பிக்கலாம். இந்த வீடியோ நமக்கு ஸ்பான்சர் பண்ண யாரும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்னாப் ட்ரான்ஸ் ஆப் தான் நமக்கு இந்த வீடியோ வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து இந்த டிரான்ஸ்லேட்டர் ஆப் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். கீழே வந்து லிங்க் தரேன். ஸோ நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து உங்கள் லாங்குவேஜோ அப்புறம் உங்கள் ஃப்ரெண்டோட லாங்குவேஜ் வந்து நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் பேசும்போதோ இல்லாட்டி நீங்கள் வந்து ஏதாச்சும் ஆர்டிக்கல் படிக்கும் போது நீங்கள் ஜஸ்ட் அதை வந்து ட்ராக் பண்ணி அது மேலே விட்டிங்கன்னா போதும். அந்த டெக்ஸ்ட் மேலே அந்த டெக்ஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்லேட் ஆகும். இது பார்த்தீங்கன்னா எல்லா சோஷியல் மீடியா அப்ளிகேஷனும் வேலை செய்யும். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். இது ஒரு சூப்பரான ஒரு ட்ரான்ஸ்லேட் ஆப். கீழே வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ நீங்கள் வந்து ஆண்ட்ராய்டாக இருந்தாலும் iOS இருந்தாலும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கையில் வந்து ரெட்மி நோட் 7 இருக்குது. இப்போ ரெட்மி நோட் 7 எப்படி கூகுள் கேமரா இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். கீழே வந்து நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்ல இருக்க ஏபி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த பிக்சல் 3 XLோட நம்மளுக்கு கூகுள் கேமரா அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஏபிகே வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணாலே போதும் எனக்கு வந்து இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு செட்டிங்ஸில் அதை அலோவ் கொடுத்துறேன். கொடுத்ததுக்கப்புறம் இப்போ வந்து ஜஸ்ட் வந்து நீங்கள் இன்ஸ்டால் கொடுத்தா போதும் நம்மளுக்கு வந்து இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த ஏபிக்கு வந்து நோக்கியாலையும் வேலை செய்யும். அப்புறம் பார்த்தீங்கன்னா போக்கோ ஃபோன்லேயும் நம்மளுக்கு வந்து வேலை செய்யும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் கொடுத்தா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கூகுள் கேமரா வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ எல்லா பர்மிஷன்ஸ் வந்து கிராண்ட் பண்ணிடுங்க. அதோட நமக்கு வந்து கூகுள் கேமரா வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ கூகுள் கேமரா வந்து இவ்வளோ ஈஸியாக இன்ஸ்டால் பண்ண முடியும். ஏன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா கேமரா டு ஏபிஐ வந்து அவங்க எனேபிள் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ கூகுள் கேமராவில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லா செட்டிங்ஸ்க்கும் வேலை செய்து நான் எல்லாமே பார்த்துட்டேன். ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 30 ஃப்ரேம்ஸும் இருக்குது, நமக்கு வந்து 60 ஃப்ரேம்ஸும் கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் மோர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபோட்டோ ஸ்பேர் வேலை செய்யுது, ஸ்லோ மோஷன் இருக்குது, ஃபோட்டோ பூத் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கூகுளோட சூப்பரான நைட் சைட் கூட நமக்கு இருக்குது. ஸோ பார்க்கலாம், நைட் சைட் கூட நமக்கு வந்து பக்காவாக வேலை செய்யுது. ஸோ நைட் சைடும் நம்மளுக்கு வந்து இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து செல்ஃபியில் கூட நமக்கு வந்து எல்லாமே வேலை செய்யுது. ஸோ ஃபோட்டோ பார்க்கலாம். அதில் நமக்கு வந்து போர்ட்ரேட் மோடும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ செல்ஃபியில் கூட நமக்கு வந்து போர்ட்ரேட் மோட் வந்து வேலை செய்யுது. ஸோ நீங்களே பார்க்கலாம். இது மட்டும் பார்த்தீங்கன்னா பேனரோமா இந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கூகுள் கேமராவில் வந்து இப்போ வந்து வேலை செய்யுது. நான் ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த கூகுள் கேமரா வந்து கீழே வந்து ஏபிகே கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஆப்டிக்கல் ஜூம் கூட நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது வந்து ஆப்டிக்கல் ஜூமில் இது வந்து நம்மளுக்கு சாஃப்ட்வேர் பண்ணுற ஒரு ஜூம் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா நமக்கு வந்து பிக்சலில் கூட ஒரு கேமரா தான் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கேமரா இப்போ வந்து நம்ம ஒரு கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஸோ பாருங்கள், ஃபோட்டோ எடுத்ததில் நமக்கு வந்து கரெக்டாக வந்து கிளிக் ஆகுது. ஸோ ஃபுல் ஃப்ளெஜ்டாக நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிக்சல் கேமரா வந்து நம்மளுக்கு வந்து வேலை செய்யுது. ஸோ நீங்கள் வந்து கீழே அந்த லிங்க்கில் போய் டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கம்பேரிசன் வந்து பார்க்கலாம். அதாவது நம்ம வந்து கூகுள் கேமராவில் எடுத்த ஃபோட்டோஸும் அப்புறம் வந்து ரெட்மி நோட் 7 கேமராவில் எடுத்த ஃபோட்டோஸும் நம்ம வந்து கம்பேர் பண்ணி சைட் பை சைட் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ கைஸ், லெஃப்ட்டில் இருக்க ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கூகுள் கேமராவில் எடுத்தது, ரைட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எம்ஐ கேமராவில் எடுத்தது. ஸோ நீங்களே பார்க்கலாம் டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நமக்கு ரைட்டில் இருக்க ஃபோட்டோக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கீழே வாட்டர் மார்க் கூட இருக்குது ரெட்மி நோட் 7 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கூகுள் கேமராவில் எடுத்ததுக்கு வந்து நம்மளுக்கு வந்து எந்த விதமான வாட்டர் மார்க்கும் இல்லை. ஸோ லெஃப்ட்டில் இருக்க ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்குது, அப்புறம் நாய்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆனால் ரைட்டில் இருக்க ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் பிரைட்டாக இருக்குது, அப்புறம் நாய்ஸ் வந்து நமக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். சில சுச்சுவேஷனில் நமக்கு பார்த்தீங்கன்னா பிரைட்டான ஃபோட்டோஸ் நல்லா இருக்குது. ஆனால் சில சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஷேடோஸ் அதிகமாக இருக்க ஃபோட்டோஸ் தான் நம்மளுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். ஸோ உங்களுக்கு எந்த ஃபோட்டோஸ் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஃபோட்டோவில் கூட நீங்கள் பார்க்கலாம், ஷேடோஸ் வந்து நமக்கு வந்து கூகுள் கேமராவில் அதிகமாக இருக்குது, எம்ஐ வந்து கம்மியாக இருக்குது. சில ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி ஃபோட்டோஸில் எந்த வித்தியாசமும் தெரியல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த ஃபோட்டோவில் பரவாயில்ல, நமக்கு வந்து கலர் டோன் வந்து கூகுளில் நல்லா இருக்குது, எம்ஐயில் வந்து கொஞ்சம் நல்லா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இதில் நமக்கு வந்து எந்த வித்தியாசமும் இல்லை. ஸோ இந்த ஃபோட்டோவில் வந்து இந்த ஃபோட்டோ பாருங்கள், நம்மளுக்கு வந்து இந்த ஃபோட்டோவில் நமக்கு வந்து எந்த விதமான ஒரு வித்தியாசமும் தெரியல அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கூகுள் கேமரா வந்து HDR+ இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லணும், கலர் டோன்ஸ் எல்லாமே. ஸோ இந்த செல்ஃபியில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிளியராக கூகுள் கேமரா வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் இந்த செல்ஃபியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எம்ஐ கேமரா வந்து கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்குது. ஸோ சில டைம் பார்த்தீங்கன்னா கூகுள் கேமரா நல்லா இருக்குது, சில டைம் வந்து எம்ஐ நல்லா இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கூகுள் கேமராலையும் அப்புறம்
அப்புறம் எம்ஐ கேமராவில் இருக்க நைட் மோட் யூஸ் பண்ணி எடுத்தது. ஸோ நைட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கூகுள் கேமரா வந்து ரொம்ப ஈஸியாக வந்து எம்ஐயை வந்து பீட் பண்ணிடுது. ஸோ நீங்கள் பார்க்கலாம், இதெல்லாம் சுத்தமாக லைட் இல்லை, வீட்டில் எல்லா லைட் ஆஃப் பண்ணி எடுத்தது. அப்போ கூட பார்த்தீங்கன்னா கூகுள் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கு. எம்ஐ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து அந்த நாய்ஸ் வந்து இந்த டாட்டாக ஃபுல்லாக நாய்ஸ் வந்து நம்மளுக்கு வந்துடுது. ஸோ நைட்டில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கூகுள் கேமரா வந்து எம்ஐ வந்து பீட் பண்ணுது. டே லைட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 2 ஈக்குவலாக இருக்குது. ஆனால் நைட் வந்து கண்டிப்பாக கூகுள் கேமரா வந்து எம்ஐ வந்து ரொம்ப ஈஸியாக பீட் பண்ணுது. ஸோ கைஸ், இப்போ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி வந்து பிக்சல் 3ல இருக்க கூகுள் கேமரா வந்து இதில் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த ஏபிகேயோட லிங்க் வந்து கீழே தரேன். ஸோ அதை டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ரெட்மி நோட் 7 வாங்கினீங்கன்னா நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் அந்த ஏபிகே வந்து உங்களுக்கு வந்து நோக்கியா ஃபோன்ஸ்லேயும் வேலை செய்யும், அப்புறம் போக்கோ ஃபோன்ஸ்லேயும் உங்களுக்கு வந்து வேலை செய்யும். ஸோ கேமரா 2 ஏபி வந்து நமக்கு டிஃபால்ட்டாக எனேபிள் பண்ணால் நமக்கு வந்து இவ்வளோ பெரிய பெனிஃபிட் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பிக்சல் 3ல இருக்க எல்லா ஃபீச்சர்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரெட்மி நோட் 7 வேலை செய்யுது. நைட் சைட் வேலை செய்யுது, ஃபோட்டோ பூத் வேலை செய்யுது, ஸ்லோ மோஷன் வேலை செய்யுது, செல்ஃபி போர்ட்ரேட் வேலை செய்யுது, அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேக் போர்ட்ரேட் கூட வேலை செய்யுது. ஸோ கண்டிப்பாக ஷாமிக்கு ஒரு பெரிய தம்ஸ் அப். நமக்கு வந்து கேமரா 2 ஏபி வந்து டிஃபால்ட்டா எனேபிள் பண்ணி கொடுத்திருக்காங்க. சோ ஃபியூச்சர் அப்டேட்ஸ்ல ரெட்மி நோட் 4, ரெட்மி நோட் 5 எல்லாத்துக்கும் இந்த மாதிரி நமக்கு வந்து எனேபிள் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு வந்து பெரிய ப்ராசஸ் எதுவுமே பண்ண தேவையில்ல. சிம்பிளா இந்த மாதிரி ஒரு ஏபிகே இன்ஸ்டால் பண்ணிட்டு நம்மளால வந்து கூகுள் கேமரா வந்து கொண்டு வர முடியும். சோ இப்போ வந்து எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்திருப்பீங்க. அதே சமயத்தில் கம்பேரிசன் கூட பார்த்திருப்பீங்க. சோ என்னோட கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து பிக்சல் 3 XL அந்த கூகுள் கேமரால எடுத்த போட்டோஸும் நீங்க பார்த்திருப்பீங்க. சைட் பை சைடு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஷாமி இந்த 48 மெகா பிக்சல் போட்டோஸும் வந்து நீங்க பார்த்திருப்பீங்க. ஆக்சுவலி கரெக்டா ஒரு 48 மெகா பிக்சல் போட்டோஸ்ல 12 MP கேமரா தான். அது வந்து சாஃப்ட்வேர்ல பிக்சல் பீனிங் மாதிரி ஒரு டெக்னாலஜி பண்ணி தான் அவங்க வந்து அதை 48 மெகா பிக்சல் ஆக்குறாங்க. ஸோ எது பெட்டரா இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டே லைட்ல எடுத்த போட்டோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பிக்சல் 3 XL அந்த கூகுள் கேமராக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா எம்ஐ கேமராக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். சில இடத்துல மட்டும் கலர்ஸ் வந்து கொஞ்சம் நமக்கு வந்து கூகுள் கேமரால நேச்சுரலா இருந்துச்சு. அப்புறம் டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் கூகுள் கேமரால நல்லா இருந்துச்சுன்னு சொல்லணும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஃபோட்டோஸ் வந்து பேடாக இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஸோ எல்லா ஃபோட்டோஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்லா தான் இருந்துச்சு. ஸோ டே லைட்டில் எது வின்னர் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கூகுள் கேமராவும் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணுது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த எம்ஐயோட கேமராவும் நமக்கு வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. ஆனால் எங்கே கேம் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லோ லைட்க்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து லோ லைட் ஃபோட்டோஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நைட் சைட் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. அதே சமயத்தில் நமக்கு வந்து கூகுள் கேமரால நைட் சைட் வந்து இருக்குது. ஸோ அந்த 2 நைட் சைட்டில் எது நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக சொல்லுங்க. கண்ணை மூடிட்டு கூகுள் கேமரால இருக்க நைட் சைட் வந்து ரொம்ப 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 பெட்டரா வேலை செய்யுது. ஸோ நீங்களே பார்த்திருப்பீங்க. அந்த போட்டோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சுத்து லைட் இல்லாமல் நான் வந்து எடுத்தேன். ஸோ இது வந்து சுத்தமாக ஃபுல்லாக நாய்ஸாக தான் இருந்துச்சு. அந்த ஃபோட்டோ நம்மளால எங்கேயும் யூஸ் பண்ண முடியாது. ஆனால் கூகுள் கேமரால எடுத்த ஃபோட்டோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப 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 சூப்பராக வந்துச்சு. ஸோ கண்டிப்பாக அந்த கூகுள் கேமரா ஏபிகே வந்து நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து நைட் சைட்டோட ரிசல்ட்ஸ் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக எது நல்லா இருந்தாலும் நம்மளுக்கு வந்து ரெட்மி நோட் 7 யூஸராக இருந்தால் நமக்கு கண்டிப்பாக பெனிஃபிட்டாக தான் இருக்கும் போது. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸோ இப்போ வந்து நமக்கு எம்ஐல இருக்க நைட் சைட்டும் வேலை செய்யுது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கூகுள் கேமரால இருக்க நைட் சைட்டும் நமக்கு வந்து வேலை செய்யுது. முதல்ல பார்த்தீங்கன்னா வினர் எதுன்னு கேட்டீங்கன்னா நைட்ல மட்டும் கூகுள் கேமரா தான் வினர் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் மார்னிங்ல பார்த்தீங்கன்னா எம்ஐ கேமராவும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது, கூகுள் கேமராவும் ஸோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ நைட் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணும்போது கூகுள் கேமரா போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். காலையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நார்மலாக எம்ஐ கேமராலே வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு எந்த ஃபோட்டோ பிடிச்சது அப்படின்னு சொல்லி வந்து கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கிறா லைக் பண்ணுங்க, ஏதாச்சும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஆனால் மறக்காம நமக்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மகிழ்ச்சி.